வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வர ராசி பலன் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்த்து லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது புது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தசாபதி பலன்கள், அதுக்கப்புறம் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி ஆஃப் தி சனி 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும், கொஞ்சம் இடவடமாக பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கலகங்கள் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 3 மற்றும் 12ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக சம்மந்தமான சிந்தனைகள் வந்து எங்கேனாச்சும் கோயில் போகணுங்கிற எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும். ஸோ குழந்தைகளோட விஷயங்களையும் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணணுங்கிற எண்ணங்களும் நிறைய வருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது இப்போ வந்து ஏதாவது சொத்துக்கள் வாங்கலாமா என்ற எண்ணங்கள், புதிய வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ வாங்குவீங்களானா கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் ப்ராசஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் வந்து உச்சமாகும்போது தொழில் ரீதியான விஷயம், நல்ல வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஒரு வளர்ச்சி, அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது சுக்கிரன் உச்சம். ஸோ சுக்கிரன் உச்சம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு பிரயாணம், சின்ன பிரயாணங்கள் மூலியமாகவும் பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். குழந்தைகளுடைய வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கலைத்துறையில் இருக்கிறது பெருமணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். மகர லக்னமாக இருந்து பார்த்திங்கன்னா இப்போ 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து நல்ல ரொட்டேஷன், நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா கொடுக்கும். வேலையில் வந்து ஒரு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடன் கேட்டுத்தீங்களாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கும். தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்தா மகர லக்னம், சூரிய தசாபுத்தி, சூரியன் வந்து ராசியில் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத விஷயத்தை பேசி நம்மளே வந்து ஏதாச்சும் இடவிட மாற்றத்துக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வர 15ஆம் தேதி வரை. ஏன்னா 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் வந்து 2க்கு போயிடுவார். ஸோ அது வரை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஸோ தேவையில்லாத தர்க்கங்கள் கணவன் மனைவிக்கு நடுவில் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் வந்து மகர லக்னமாக வந்து சந்திர தேசாபுத்தி, சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் எல்லாம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக வந்து செவ்வாய் தேசாபுத்தி, செவ்வாயில் வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையிலும் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்குங்க. மகர லக்னமாக வந்து ராகு தேசாபுத்தி, ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கும்போது அது சனியுடைய சாரத்தில் சின்னதாக வந்து மறைமுகமாக சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக வந்து குரு தேசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது நிறைய வளர்ச்சி, நல்ல குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்கும். ஆன்மீக சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு பிரயாணம் மேற்கொள்ளணும், வெளியூர் போய் ஒரு கோயில் குளத்துக்கு போகணுங்கிற எண்ணங்களை எல்லாம் நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து இன்னொன்று ராகு குரு சம்மந்தப்படுதுங்க. ஸோ அப்போ வந்து யாருக்காச்சும் வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட்டில் குழந்தை கிடைப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியுடைய கனெக்டிவிட்டி இருக்கும்போது சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காலகட்டங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க, பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி, புதன் வந்து 6, 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து உடல் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் டயர்டாக இருக்கும். ஏதாச்சும் வந்து ஒரு உடல் ரீதியான சின்ன ஒரு கோளாறு வந்து போகிறதுக்கான ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்றது அவசியம் தான். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து சின்னதாக ஒரு சளிப்பு தட்டும் நடாதுங்கிற மாதிரி எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து என்னங்க மகர லக்னமாக வந்து கேது தேசம், கேது வந்து 9ல் இருக்கும்போது ஏதாவது ஆன்மீக சுற்றுலா பிரயாணங்கள் மூலியமாக ஏதாவது கோயில் குளம் போகலாங்கிற எண்ணங்கள் இருக்கும். என்னடா வாழ்க்கைங்கிற மாதிரி இருக்கும். அப்பா சம்மந்தமான விஷயங்கள், சின்ன கோர்ட் கேஸு, சின்ன வில்லங்கங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வெளிநாட்டில் இருக்கும்போது சின்ன மன உளைச்சல் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது கேது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தேவையில்லாத விஷயங்கள், அப்பா சம்மந்த விஷயங்கள், வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மகர லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து 5, 10ஆம் அதிபதி 3ல் இருக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள், குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். உச்சமாக இருக்கிற சுக்கிரன் வந்து அள்ளி தருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த நாள் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா. ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை
12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா. ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும், 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும். குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும், அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்மந்தமான விஷயம் வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கிறது ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது, நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டாந்து காசை கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னா, அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்தும் போது ஒரு 3 இடத்துல விழுந்துருச்சு. அந்த 3 இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம். ஸோ பிரயாகு இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு. அந்த 3 இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து, சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம், அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஸா நோவா, இது வந்து பலன் கொடுக்குமா கொடுக்காதங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இருக்குன்னே வச்சுப்போம். நான் இல்லைன்னே சொல்ல, நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது. பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிடுமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் போகவே போகாதுங்க. ஏங்க நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான். இப்போ சாமிக்கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன், குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவமும் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம். கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது. சிலது அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது. அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க, ஞானிகள். ஓகே, அவங்களுக்கு ஓகே. நீங்கள் ஏங்க போகிறீங்க? அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது, தண்ணி கரெக்டாக இருக்காது. நம்ம போயிட்டு 30 பேர் செத்து போயிட்டான். இந்த நெருக்கடி தேவையா? யோசிச்சு பாருங்கள். எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க. அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க. அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா போடவே மாட்டான். அந்த 1 ரூபா 2 ரூபா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். 1 ரூபா 2 ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும்? மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு. நான் ஜோதிடன், சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது. மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும். இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம், நல்லா புரிஞ்சுங்க, இவங்க வந்து 1 மாதம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த 1 மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது. அந்த பர்டிகுலர் 1 நிமிஷம் தான் இருக்குமாங்க. அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே 1 நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த முக்கூடெல்லாம் அந்த பவர்ஸ் இருக்கும். அப்போது அந்த 1 நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறான்னா அவனுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. இது தெரியாமல் 1 மாதம் ஃபுல்லாக கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி கிளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம எதுக்குங்க? நம்ம உடம்பே கோயில், உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி. பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம். எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்று கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு, பெருமாள் இருக்கிற ஐயருக்கு வாங்கி கொடு. அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா, இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல. ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தா தான் சாமி தெரியும். நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. உட்காருங்க, உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள். அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியும். இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் போயிடும். இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம். தான தர்மங்கள் பண்ணுங்கள், வேண்டாம்னு சொல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரயம், வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரலாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம். தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க, மனசார இது பண்ணுங்கள். உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, புள்ள குட்டிக்கு 1 ரூபா கொடுக்காது, கோடி கணக்கில் வச்சுருக்கு. கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான், ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை, அவன் நான் சொல்படி கேட்கல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணக்கான சொத்து, யாருக்குமே ஒரு பைசா. அது போய் வந்து மகாமகத்துக்கு போயிட்டுருக்கு. இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலில் வந்து விளக்கேற்றுறது கூட எண்ணெய் இல்லை, ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது. கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உங்களோட விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.